பொதுவாக வந்துட்டு சில படத்தில் தான் இது செட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ஆக்டர்ஸாக மீட் பண்ணுவோம், பட் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவோம். அந்த மாதிரி ஒரு குரூப் தான் டிராவிட் ஆகட்டும், சுதாகர் ஆகட்டும், ரக்ஷன் ஆகட்டும், ஏஞ்சலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். காய்து, பிரீத்தி அப்படின்னு நினைக்கிறேன், நிஹாரிகா, எல்லாருமே வந்து ஒரு குரூப்பாக ஃபார்ம் ஆகிட்டோம். ஒரு பாயிண்ட் ஆன பிறகு த பாய்ஸ் குரூப் அப்படின்னு நம்மளே ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டோம். இவங்கெல்லாம் வந்தால் எனக்கு வந்து ஜாலி ஆகிடும். சில டைம் வந்து அவங்களுக்கு எல்லாம் ஷூட்டிங்கே இருக்காது, ஆனால் வந்திருப்பாங்க. ரக்ஷன்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது, அவர் வந்து அன்றைக்கி சீனே கிடையாது அவருக்கு. அவர் லஞ்ச் சாப்பிட்டுட்டு என்ன ரக்ஷன் இன்னைக்கு சீன் இருக்கா அப்படின்னு கேட்பேன். அதெல்லாம் இல்லை ப்ரோ, லஞ்ச் சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வந்தார். So it became that comfortable on the entire environment. And சில ப்ரொடக்ஷன்ஸ் சில செட்டில் தான் இந்த மாதிரி நடக்கும், வேர் எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். லஞ்ச் ஆச்சுன்னா இது ஒரு மேண்டேட், எல்லாருமே வந்து காஸ்ட் க்ரூ எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுவோம். அது நிறைய படத்தில் நடக்காது, இந்த படத்தில் அது நடந்தது. இனிஷியலாக வந்து என்னடா இது டெய்லி வந்து எல்லாமே சேர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் அது போக போக வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக ஜெல் ஆகிட்டோம். அண்ட் ஐ திங்க் வி ஆல் லைக் ஈச் அதர் ஸோ மச் இஸ் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஸ்மால் மூமெண்ட்ஸ் அந்த செட்டில் ஆஃப் ஸ்க்ரீனில் நடந்த அந்த ஸ்மால் மூமெண்ட்ஸ்னால. ஸோ ஐ திங்க் இது வந்துட்டு என்னோட பெஸ்ட் மெமரி. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த டைட்டில் இதே முரளி வந்து இட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். ஸோ நான் வந்து இந்த டைட்டில் அப்படின்னு சொல்லும் போதே நான் வந்து ரொம்ப யோசிச்சேன், ஆகாஷ் இது ஓகேயா, ஏன்னா இதே வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் லவ் ஸ்டோரி, நம்ம இங்கே ஒரு லைட் ஹார்ட்டட் படமாக எடுக்கிறோம், இதெல்லாம் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். ஒரே ஒரு விஷயம் தான் ஆகாஷ் சொல்லிட்டு இருந்தார், ப்ரோ என்னை நம்புங்க ப்ரோ, இது வந்து நல்ல படமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ அந்த விதத்தில் ஐ தேங்க் மை டைரக்டர் ஆகாஷ் இப்போ, ஏன்னா அது வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அண்ட் ஆல் தேங்க்ஸ் டு யூ கைஸ் தட் நீங்கள் எங்களோட ட்ரீமை எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணீங்க. நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஆகாஷ் பற்றி. பொதுவாக வந்து இந்த மாதிரி டைட்டில் இதே முரளி அப்படின்னு வைக்கும்போது நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சின்ன ட்ரிபியூட் ஒரு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். பட் ஒரு நண்பராக வந்து ஆகாஷ் அதை பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விதத்தில் வந்துட்டு ஐ தேங்க்யூ இமென்ஸ்லி ஆகாஷ். ஏன்னா வந்து ஆஸ் அ டேரக்டர் அவர் வந்துட்டு இது பண்ணணுமா, ஆஸ் அ ப்ரொடியூசர் எஸ் அவர் நிறைய படம் பண்ணுறாரு, பட் அவரோட பேஷன் வந்து டைரக்ஷனில் இருக்கும்போது இதை தூக்கிட்டு வந்து பண்ணார். அண்ட் இதுக்காக வந்து இது எவ்வளோ ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அவர் அனுபவிச்சாருன்னு எனக்கு தெரியும். அண்ட் எண்ட் ஆஃப் த டே இது வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக அமைஞ்சிருக்கேன்னா அந்த பலன் வந்துட்டு ஐ டோன்ட் திங்க் எனி திங் கேன் பீட் திஸ் ஹாப்பினஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். ஆகாஷ் வந்து மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ் தான், நிறைய பேச மாட்டார். பட் அவர் வந்து மேடையில் ஏற்றி ஒரு 2 வார்த்தை பேச வச்சுட்டா எனக்கு சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இருந்தால் ஆகாஷை மட்டும் கூப்பிடுங்க. பட் பியாண்ட் தட் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிப்பேன் ஃபார் தி ஆடியன்ஸ் அண்ட் எவ்ரி திங். இதே முரளி பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து நீங்கள் பார்க்கலாம். லவ் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் வந்து இது வந்துட்டு ஒரு ரிலேட்டபிள் ஃபிலிமாக இருக்கும். லவ் பண்ணாத ஒவ்வொரு இதே முரளிக்கும் இது உங்களுக்கான ஒரு படமாக இருக்கும். சரி, பார்க்காதவங்க தயவு செஞ்சு தியேட்டர்ஸ்க்கு வந்து பாருங்கள். நன்றி, ரொம்ப தேங்க்ஸ்.